வணக்கம் நண்பர்களே. வாழ்வை வளமாக்கும் வைகாசி விசாகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமா? கந்தா கந்தா என்று கவிப்பாடி தொழுவோர்க்கு இந்தா இந்தா என்று வரங்களை அள்ளித்தருபவன் முருகப்பெருமான். அவனுக்கு உகந்த நாள் வைகாசி விசாகம். 27 நட்சத்திரங்களிலும் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் நாம் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் முன்னேற்றங்கள் படிப்படியாக வந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் வைகாசி விசாகத்தன்று வள்ளல் முருகப்பெருமானை உள்ளத்தில் நினைந்து வழிபட்டால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும். முருகப்பெருமானுக்கு 12 கரங்கள் இருப்பதால் வரம் தரும் வள்ளலாக விளங்குகிறார். மயில் வாகனம் கொண்டதால் அழைத்ததும் பறந்து வந்து பக்தர்களின் துயர் தீர்ப்பார். அவருக்குரிய திருப்புகளை பாடினால் எதிர்ப்புகள் அகலும். விசாக திருநாளன்று இல்லத்து பூஜை அறையில் குத்துவிளக்கேற்றி வைக்க வேண்டும். அலங்கார மேடையில் விநாயகப் பெருமான் படம் வைத்து அருகில் அவரது தாயை தந்தையரான உமாமேஸ்வரர் படத்தையும் வைத்து நடுநாயகமாக வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் படத்தையும் வைத்து பாராயணங்கள் பாடி வழிபாடு செய்யலாம். கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் பாராயணம் செய்யலாம். இனிப்பு அப்பம் நைவேத்தியம் படைத்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட திருநாள் வைகாசி மாதம் 16ஆம் தேதி இந்த வருடம் 30/5/2026 சனிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் முழுமையாக முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வர்ணித்து பாடும் பொழுது அவரது 6 முகத்திற்கும் அழகாக விளக்கம் சொல்கின்றார். மயிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, அடியவர்களின் குறை கேட்டு அகற்றும் முகம் ஒன்று, குன்றத்தில் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, அசுரனை வதைப்பதற்காக எடுத்த முகம் ஒன்று, வள்ளியம்மையை மனம் காண வந்த முகம் ஒன்று என்று விளக்கமளிப்பார். அப்படிப்பட்ட 6 முகம் பெற்ற அழகான முருகனை சீர்மிகுந்த பாடல் பாடி வழிபட்டால் செல்வ நிலை உயரும், செயல்களிலும் வெற்றி கிட்டும். முருகப்பெருமானுக்கு செய்யும் அபிஷேகங்களில் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பாலால் அபிஷேகம் செய்தால் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறைய நடைபெறும். நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்தால் நல்ல எண்ணம் உடையவர்களின் பழக்கம் நமக்கு கிடைக்கும். தேன் அபிஷேகம் செய்தால் தித்திப்பான செய்தி வரும். பச்சரிசி மாவால் அபிஷேகம் செய்தால் கடன்கள் தீரும். சர்க்கரையால் அபிஷேகம் செய்தால் சந்தித்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறுவார்கள். இளநீரால் அபிஷேகம் செய்தால் இனிய சந்ததிகள் பிறக்கும். மாம்பழத்தால் அபிஷேகம் செய்தால் மகிழ்ச்சி தரும் விதத்தில் செல்வ நிலை உயரும். திருநீரால் அபிஷேகம் செய்தால் திக்கெட்டும் புகழ் பரவும் வாய்ப்பு கிட்டும். அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சரும நோய்கள் அனைத்தும் தீர்ந்து போகும். பன்னீரால் அபிஷேகம் செய்தால் பார் போற்றும் வாழ்வு அமையும். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க இயலும். பகை விலகும், பாசம் பெருகும், தொகை கிடைக்கும், தொல்லைகள் அகலும். அன்றைய தினம் இயன்றவரை அன்னதானம் செய்யலாம். அதே போல் வடை, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவற்றையும் தானம் செய்யலாம். விசாகத்தன்று வேலனை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும். குமரனை வழிபட்டால் குறைகள் தீரும். கந்தனை வழிபட்டால் கவலைகள் அகலும். சண்முகனை வழிபட்டால் சந்தோஷங்கள் சேரும். முருகனை வழிபடுவோமா நண்பர்களே?